வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. செவ்வாய ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன். விருச்சிக ராசினருக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரித்து பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து வந்த குரு பகவான் நிகழும் பராபவ ஆண்டு வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 26/5/2026 அன்று பகல் 11 மணி அளவில், அதாவது புனர்பூசம் 3லிருந்து புனர்பூசம் 4, அதாவது மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி 9ல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசியினருக்கு மிகப்பெரிய ராஜயோக பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண தடை பெற்றவர்களுக்கு திருமணம் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் குதூகூலம், அனைத்து விதமான சௌபாக்கியம், நினைத்த காரியம் தடையின்றி கைகூடக்கூடிய அமைப்பு. விவசாயம் பண்றவங்களுக்கு விவசாயத்துல லாபம். இந்த 9ஆம் இட குருவால் விருச்சிக ராசியினருக்கு அனைத்து கஷ்டங்களில் இருந்து விடைபெற்று நல்ல ஒரு பாக்கியம் இந்த 9ஆம் இட குருவினால் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசினருக்கு 9ஆம் இட குரு 1 9 குரு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல பலன் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்வைகள். 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வை செய்வது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடலில் ஆரோக்கியம் குன்றக்கூடிய அமைப்பு. தனித்து நின்று எடுத்த சுயமுயற்சி எந்த ஒரு தொழிலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. சுயமுயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ராசியை பார்ப்பதனால என்னன்னு கேட்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் செஞ்சு கொடுப்பாரு. நண்பர்கள் உறவினர் கூட இந்த முயற்சிக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசியை பார்வை செய்வது. ஏதாவது இளைய சகோதரர் இருந்து அவங்க மூலம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் முயற்சி ஸ்தானம் என்பதால் எடுத்த முயற்சி அனைத்திலும் அனைத்து விதமான வெற்றி பெற்று அதுல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியை 5ஆம் இடத்ததிபதியே உச்சம் பெற்று என்ன பண்றாருங்க பாக்குறாரு. 5ஆம் இடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு. உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கக்கூடிய எல்லாம் வாய்ப்பு உண்டு, சிறக்கும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமண வயசுல பிள்ளைகள் யாருக்கா இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சுபகாரியங்கள் திருமணம் போன்ற நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் இந்த விருச்சிக ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி சிறந்த ராஜயோக பலனே. பரிகாரம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று உங்கள் பேர்ல அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த 9ஆம் இட குருவினால் விருச்சிக ராசியினர் மென்மேலும் மேன்மையான பலன் அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.